இந்த கிழங்கை சாப்பிட்ட பிறகு பெண்கள் உடலில் நடக்கும் மாற்றம் இதுவரை யாரும் கவனிக்காத ஒன்று. கிழங்கு வகைகள் என்றாலே எல்லோருமே அதிகமாக விரும்பி சாப்பிடுவார்கள். ஆனால் அதில் எந்த கிழங்கு நல்லது, எந்த கிழங்கு நல்லதில்லை என்பதை அறியாமலேயே சாப்பிடுகிறார்கள். இன்னும் சிலர் கிழங்கு என்றாலே அது வாய்வு என்று ஒதுக்கி விடுகிறார்கள். ஆனால் நமது உடலுக்கு நன்மை தரும் கிழங்குகளும் உள்ளது என்பதை பற்றி யாருமே அதிகம் அறிந்திருக்க மாட்டார்கள். பலரும் தினசரி சமையலில் பயன்படுத்தும் ஒரு கிழங்கு இருக்கிறது. அது எப்பொழுதும் கண்ணில் படுவதால் அதன் மதிப்பு குறைவாகவே நினைக்கப்படுகிறது. ஆனால் அந்த கிழங்கை சாப்பிட்ட பிறகு உடலில் மெதுவாக ஏற்படும் மாற்றங்களை கவனித்தால் இதுக்குள்ள இவ்வளவு விஷயமா என்று நினைக்க வைக்கும். வெளியில் எளிமை, உள்ளே ஆழமான வேலை, இதுதான் கருணை கிழங்கின் இயல்பு. கருணைக்கிழங்கு ஜீரணத்திற்கு மிக சிறந்த துணை. வயிற்றில் கனத்த உணர்வு, அடிக்கடி செரிமான கோளாறு, உணவு சரியாக ஜீரணிக்காத நிலை போன்றவற்றில் இது மெதுவாக உதவுகிறது. இதில் உள்ள இயற்கை நார்சத்து குடல் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தி உடலுக்குள் சேரும் கழிவுகள் சரியான நேரத்தில் வெளியேற உதவுகிறது. ஜீரணம் சரியானால் உடலில் பல பிரச்சனைகள் தானாக குறைய தொடங்குகின்றன. பெண்களுக்கு இந்த கிழங்கு இன்னும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. காரணம், இதில் இயற்கையாகவே பைட்டோஸ்ட்ராங்டன் என்ற தாவர சார்ந்த கூறு இருப்பது. இது பெண்களின் ஹார்மோன் சமநிலையை பேண உதவுகிறது. மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சோர்வு, மன அழுத்தம், உடல் சமநிலை குறைவு போன்றவற்றில் இது மெதுவாக ஆதரவாக செயல்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில் பலருக்கும் கவலையாக இருக்கும் கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளிலும் கருணை கிழங்கு பயனுள்ளதாக இருக்கிறது. இதில் கொழுப்பு சத்து மிகவும் குறைவாக இருப்பதால் உடலில் தேவையில்லாத கொழுப்பு சேர்வதை கட்டுப்படுத்த உதவுகிறது. அதே நேரத்தில் கொலஸ்ட்ரால் அளவை சமநிலைப்படுத்தும் தன்மையும் இதில் உள்ளது. இதனால் இதய ஆரோக்கியத்திற்கும் இது ஒரு நல்ல துணையாக அமைகிறது. கருணை கிழங்கில் விட்டமின் சி, விட்டமின் B6 போன்ற விட்டமின்கள் உள்ளதால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது. அடிக்கடி சோர்வு, சளி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை உணவில் சேர்த்தால் உடல் மெதுவாக வலுவடையும். நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் பொழுது உடல் வெளிப்புற தாக்கங்களை எதிர்கொள்ளும் திறனும் அதிகரிக்கிறது. உடலுக்குள் இந்த மாற்றங்கள் நடக்கும் பொழுது அதன் வெளிப்பாடு தோலில் தெரியும். ஜீரணம் சரியாகி உடல் சுத்தமாக செயல்படும் பொழுது தோல் இயல்பாகவே பிரகாசம் பெற தொடங்குகிறது. அதனால்தான் கருணை கிழங்கு அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு தோல் தெளிவாகவும் உயிரோட்டத்துடன் இருப்பதை பார்க்க முடிகிறது. ஒரு சாதாரண கிழங்காக தோன்றினாலும் கருணை கிழங்கு உடலுக்குள் அமைதியாக பல நல்ல மாற்றங்களை உருவாக்கும் இயற்கை ஆதரவாக இருக்கிறது.